டிஃபால்ட் வண்டியா? இது மசில் கார் தான், பட் இது வந்து மாடர்ன் மசில் கார் இது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது ஃபாஸ்டா இருக்கும். பட் அது பேர் என்ன? என்ன கார்? கார்வெட் தான் இது. வேற ஒரு கார்வெட் இது. ஓகே. ஏய் நைஸ் பிக்கப் என்ன பண்ணுது? அது கொஞ்சம் நல்லா இருக்கு பிக்கப். பட் ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டு வரது இல்ல? ஓதுரா சமயம் எவ்வளவு தூரம்? அவ்வளவு தூரம் போயிட்டேன். ஆமா கரெக்ட் லான்ச் பண்ணாங்க, அதனால போயிடுச்சு. டிஃபால்ட் கார்னா ஒன்றும் மட்டும் இல்லையே, இன்னும் ஒன்று தான், அது கொஞ்சம் கம்மி அவ்வளோதான். அப்படி தானே? டாப் ஸ்பீடு பிக்கப் பண்ண ஒரு சில நேரம் கேப் இருந்ததுன்னா வின் பண்ணிடலாம். இது வேற கொஞ்சம். டெய்லி சேலஞ்சஸ் வந்து நியர் மிஸ் பண்ணணும், அது பண்ணுங்க. நிறைய காசு. இந்த கார்வேட்டை கூட எனக்கு தெரிஞ்சு எடுத்து A+ டியூன் பண்ணலாம், நல்லா இருக்கு. பை டிஃபால்ட்டே டீசெண்டாக இருக்கு. அதில் இன்னொரு மேட்ரு இருக்குது. அவன் ஏன் தெரியுமா டிஃபால்ட்டாக அந்த கார் கொடுக்குறான்? அந்த காரு தான் இந்த கிளாஸுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கலாம், நல்லா ஹேண்டில் ஆகுது. பின்னாடி தானே இருக்கீங்க, எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் லான்ச் பண்ணியிருந்தேன்னா மேபி இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்திருப்பேன். மேபி கூட பின் ஈக்குவல். இல்லைங்க இவ்வளோ கிட்ட. ஐயோ கிராஷ் பண்ணிட்டேங்க, திருப்பியும் கிராஷ் பண்ணிட்டேன். அது இப்படி கிராஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராஷ் ஆகும். அது எப்படின்னு எனக்கு தெரியும். இப்போதான் பார்க்கணும், இப்போது அந்த வண்டி பிக்கப் பண்ணி திருப்பி கேட்சப் பண்ணுமா இல்லை பண்ணாதான்றது பார்க்கணும். நல்லா தாங்க போயிருந்தாங்க, திடீர்னு திரும்பிட்டாங்க. நான் திரும்பவும் எனக்கு என்னங்க தெரியும், டிராஃபிக்கு திரும்பி என்னை இச்சு தள்ளி விட்டான். அது அப்படி தான் பண்ணுவாங்க, அது வேணுன்ட்டு அப்படி வச்சுருக்கோம். வேணுன்ட்டு தான் வச்சு கரெக்டாக என்னுடைய ஆங்கிளுக்கு அது வருது. அது எப்படி இந்த ஹேக்கர் இந்த ரேஸ் இங்கே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 90% ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிச்சு. தப்பான இடத்துல போய் இடிச்சிட்டாங்க. பட் டாப் ஸ்பீடு போயிடுச்சுன்னா ரெண்டு காரம் ஒன்று தான். தேர் இஸ் நோ